ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ராஜ்மா புலாவ். இதுக்கு இன்னொரு நேம் கிட்னி பீன்ஸ். 1 பார்ட் ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ராஜ்மா ஒரு 8 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சதை ஒரு 5 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 4 கிராம்பு, அன்னாசிப்பூ 1, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, இஞ்சி பூண்டு விழுது இடிக்கல்ல தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன். ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணது, பச்சை மிளகாய் 1, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை, புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ராஜ்மா எடுத்திருக்கேன். உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. இங்கே நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததோடு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கிங்க. ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா அருமையாக ராஜ்மா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.